உடனே சித்திரக்கூட்டத்துல சுவாமி இருக்கான்னு தெரிஞ்சு பரதன் சித்திரக்கூட்டம் பரப்புற போது கௌசல்யா பிரபதிகள் இங்க வந்துட்டு மகர்ஷி நமஸ்காரம் பண்ணலையே 3-4 நாளா இருந்தோமே, நமஸ்காரம் பண்ணம்னு கௌசல்யே சுமித்ரே கைகி 3 பேருமா போனாள் பரதனோட. பரத்வாஜரை போய் நமஸ்கரிச்சாள். அப்போ பரத்வாஜர் காட்டாள், பரதா உங்க அப்பாவுக்கு 3 பத்னிகள்னு தெரியும், நீங்க 4 பிள்ளைகள்னு தெரியும், இது யாராருடைய அம்மா ஆறாரு சொல்லுன்னு நாளா. அப்போ பரதன் நமஸ்காரம் பண்ணி கண்ணு கண்ணீருமாய் பரத்வாஜரை பார்த்து யாமிமாம் பகவந்தேயா தேவதாமிவ பஷ்யதி சிம்ஹவிக்ராந்தகாமினம் கௌசல்யா சுவேதாமம் அதோ ஒரு தேவி நிற்கிறாளே, கண்ணு கண்ணீருமா கதறி கதறி முகங்கள்லாம் வலுத்து கண்ணெல்லாம் வீங்கி ஆகாரம் இன்மையினால சரீரம் கிருஷமா போய் தேவலோகத்திலிருந்து பூமியில வந்த தேவதை போல நிற்கிறாளே. அந்த புண்ணியசாலி ரங்கநாதனை பூஜை பண்ணி என் பிரபு ராமனை பெத்தவள் கௌசல்யை சொன்னாளா. பரத்வாஜர் என் பிரபுக்கு அடம் கொடுத்தவளா நீ கர்ப்ப பையிலேன்னு சொல்லி அஞ்சலி பண்ணினாள் கௌசல்யக்கு. ஆமா, ரங்கநாதனை பெத்தவள்னா எத்தனை புண்ணியசாலியா இருக்கணும், ராமனுக்கு தயாரா இருந்தா எத்தனை பாக்கியசாலியா இருக்கணும். பரத்வாஜர் ஆச்சரியப்பட்டாள். அவளுடைய இடது கையை ஒருத்தி பிடிச்சிட்டு இருக்காளே அவள் ஆறுன்னு காட்டாள். என் பிரபு காட்டுக்கு போவது தெரிஞ்சு முன்னமே ரங்கநாதனை வேண்டி காட்டுக்காக ஒரு பக்தனை லட்சுமணனை பெத்த புண்ணியசாலினின்னு சொன்னாள். இன்னொருத்தி நிற்கிறாளே அவள் ஆறுனாள். கடைசியில கைகி நிற்கிறத பார்த்தா பரதனுடைய அம்மான்னு தெரியாதா, பரத்வாஜர் காட்டார். அப்பத்தான் பரதன் கதறினானா, क्रोधनाम कृत प्रज्ञाम् धृप्ताम् सुभगमानिनीम् ऐश्वर्यकामाम् कैकेयीम् अनार्यामार्यरूपिणीम् ममैताम् मातरम् विद्धि वृषम् பரம கோபிஷ்டே, புத்தி இல்லாதவள், பணம் பணம்னு பறக்கிறவள், ரொம்ப கர்வம். என் பிரபு ராமனை தண்டகைக்கு விரட்டி ஜகத்தெல்லாம் அழவிட்ட மகா பாவி, என்னை பெத்த துஷ்டே கைகையின்னு சொன்னாளா. உடனே பரத்வாஜர் அம்மாவை வையாதே, அவள் நல்லதுக்காக ராமனை காட்டுக்கு போ சொன்னாள். இப்படி இல்ல சொல்றாள். என்ன அர்த்தம்னா, தசரதன் கண்ட சொப்னம் கண்ட சொப்னம் கண்டேன்னு சொல்லியிருக்கார் ராமனிடத்திலே. இது கைகையினுடைய அந்தப்புறத்துல கண்ட சொப்னம் தான். அந்த சொப்னத்துக்கு என்ன பலம்னா, 6 ராஜாவா இருக்கானோ ராஜாகி மிருத்யு மாப்னோதி, அவனை யமன் கொண்டு போடும்னு சொல்லியிருக்கார். இத கைகையிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டார் இந்த சொப்னத்தை. கைகை ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே ராஜா கண்ட சொப்னம் அவருக்கு ஞாபகம் வந்தது. ராஜாவுக்குன்னா மரணம் வந்து விடும் சொல்லியிருக்காரு, ராமன் ராஜாவானா மரணம் வந்து விடுமே, ராமனை பரதேசியா ஜடதரிச்சு மறையடி கட்டி தண்டகைக்கு விரட்டி விடுவோம், பரதன் ராஜாவா போய் பரதன் போனாலும் போகட்டும், ராமன் பழைச்சா போரும் நினைச்சாள். அவன் நெல்லெண்ணம் பரதனையும் காப்பாத்தி விடுத்து, ஜடையை சரிச்சு வெளியில சொல்லிவிடுத்து, ராமனையும் தள்ளிவிடுத்து கழவரை கொண்டு போயிடுது. கைகி இவ்வளவு நெல்லெண்ணம். அதனால நதோஷேன அவகந்தவ்யா கைகி பரதத்வய ராம பிரபுராஜனம் சேதத்து சுகோதர்க்கம் பவிஷ்யதி. ராமன் காடுக்கு போனது சுகத்துக்காக வாக்கும் கைகை பண்ணியிருக்காள். நன்மைக்காக நன்மைக்காக விஷயம்லாம் சொல்றாள். இந்த அபிப்பிராயத்தான் சொல்லியிருக்கணும்.